ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.6 அது செய்கிறதுக்கு முன்னாடி அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாட்டு பார்த்துக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பாட்டுனா சீரீஸ்னு ஒரு பாட்டு இருக்குது. ஓகே, சீரீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி சீக்வன்சஸ்லாம் பார்த்தோம்ல, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் பார்த்தோம்ல, அதோட சம் பண்ணுறத இதில் சீரீஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது the sum of the terms of a sequence is called series. ஓகே, sum of terms of a sequence. சீக்வன்ஸ்னால் என்னது? அடுத்தடுத்து வருது. அதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் தான் சீக்வன்ஸும் பார்த்தோம் இல்லையா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் பார்த்தோம்ல, a + d, a + 2d, a + 3d எக்ஸெட்ரா. இது மாதிரி வரதானே அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்ம். இதோட சம், இதெல்லாம் சம் பண்ணுறதா வந்துட்டு நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். அந்த சம்மை தான் நம்ம வந்து சீரீஸ்ன்னு சொல்கிறோம். அதான் இங்கே எழுதியிருக்கோம். the sum of the terms of the sequence is called series. அதாவது என்னன்னா, இப்போ SN = நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் இருக்குல்ல, அதெல்லாம் சம். SNனா நமக்கு சம் ஆஃப் nth டேர்ம்ஸ், n டேர்ம் வரைக்கும் உள்ளது சம் பண்ணுறது, அதான் SN யூஸ் பண்ணுறோம். TN நம்ம முன்னாடி படித்தோம்ல, TN என்னது? nth டேர்ம், பர்டிகுலராக ஒரு டேர்ம். அதாவது a + d, a + 2d இப்படி கொடுத்துருப்பாங்களா? ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு, ஜென்ரல் எக்ஸாம்பிள். இப்போ 1 3 5 எக்ஸெட்ரா இப்படியே கொடுத்து இதில் 50th டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? nth டேர்ம் 50th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் TN யூஸ் பண்ணோம். TN = a + n - 1 × d. இதே வந்துட்டு இந்த லாஸ்ட் ஒரு டேர்மும் கொடுத்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு டேர்ம் வந்துட்டு 1 3 5 7 எக்ஸெட்ரா இப்படி வருதுல்ல, இதில் லாஸ்ட் ஒரு டேர்ம் 13 கொடுத்துட்டாங்க. அப்போது லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பண்ணுவோம்? n = L - a/d + 1 அப்படின்னு 2 ஃபார்முலா போன எக்ஸசைஸில் படித்தோம்ல, அதே மாதிரி இதுலேயும் பண்ணுவோம். என்னென்னா சம் கண்டுபிடிக்கிறது. இங்கே அந்த கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் இதை 1 3 5 எக்ஸெட்ரான்னு இருக்குல்ல, இதெல்லாம் ஆட் பண்ணுறது. அதாவது 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா அப் டு ஒரு 50 டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிங்க. 50 டேர்ம் வரைக்குள்ள சம் கண்டுபிடிங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 50 டேர்ம்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே சம் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே நமக்கு n டேர்ம், என்னங்கிறது 50th டேர்ம் அதானே. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். SN = n/2 × 2a + n - 1 × d. SNனா சம் ஆஃப் nth டேர்ம். SN = n/2 × 2a + n - 1 × d. இதே வந்துட்டு இப்போ நமக்கு இந்த ஒரு சம் எழுதியிருந்தோம் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் 1 இப்படி எழுதியிருந்தோம்ல, 1 3 5 எக்ஸெட்ரா போட்டு 30ங்கிற லாஸ்ட் நம்பர் இருக்குது. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள எல்லா டேர்மோட சம் இது எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் என்ன வரும்? 5க்கு அப்புறம் 7 9 11 13 இப்படி வரும்ல, இப்படியே எழுதி ப்ளஸ் 30 வரைக்கும் உள்ள எல்லா டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்மும் தெரியுது, லாஸ்ட் டேர்மும் தெரியுது இல்லையா? இப்படி இருக்க டேர்மோட நமக்கு சம் கண்டுபிடிக்கும்னா SN = n/2 × a + l. ஏன்னா ஃபஸ்ட் டேர்ம், எல்னா லாஸ்ட் டேர்ம். போன எக்ஸசைஸ்லேயே இது பார்த்துருக்கோம். இதே மாதிரி எல்லுன்னா என்னன்ட்டு. அப்போ ஃபார்முலா தான் 2 ஃபார்முலா. அதாவது என்னது இங்கே ஜென்ரலாக நம்ம படிக்கிறோம், இந்த எக்ஸசைஸில் நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அதோட சம் கண்டுபிடிக்க போகிறோம். சம்மு 2 தான் கண்டுபிடிக்கலாம். SN = n/2 × 2a + n - 1 × d-யும், இன்னொன்று SN = n/2 × a + l. a + lங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சுட்டு அதோட சம் கண்டுபிடிக்கணும்னு அதான் இங்கே எழுதியிருக்கோம். இஃப் த ஃபஸ்ட் டேர்ம் a and the last term L, அதான் nth term தெரிஞ்சதுன்னா நமக்கு SN = n/2 × a + l செய்யலாம். இல்லை நமக்கு அப் டு 50 டேர்ம்ஸ் வரை கண்டுபிடிங்க, அப் டு 30 டேர்ம்ஸ் வரை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ 50th டேர்ம் என்னன்னு கொடுத்துட்டு அதோட சம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேர்ம் தான் தெரிஞ்சிருமே, இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எக்ஸசைஸில் பண்ண போகிறது சம் ஆஃப் nth டேர்ம் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். SNங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸில் செய்ய போகிறோம். முன்னே பண்ணோம்ல, அதுவும் இங்கே தேவைப்படும். ஓகே, அப்போ 2 எக்ஸசைஸும் மிக்ஸ் ஆகி தான் வரும். மெயினாக இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதாவது சம் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கிற அந்த சீக்வன்சஸ் இருக்கும்ல, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், அதோட சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸில் இருக்கும். ஓகே.